மத்தேயு 13 அதில் 24 30 வரைக்கும். ஓகே, 30 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். வசனம் 13ஆம் அதிகாரத்தில் 30 வசனம். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான். ஓகே, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். கடந்த நாட்களில் பார்த்தோம், ஏன் சிலர் பலன் கொடுக்கிறார்கள், சிலர் பலன் கொடுப்பதில்லை. பலன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்பதை கடந்த நாட்களில் பார்த்தோம். அந்த பலனும் ஒரே விதத்தில் அல்ல, அது 100ஆக வரலாம், 60ஆக வரலாம், 30ஆக வரலாம். ஒரு சில விசுவாசிகள் பலன் கொடுக்கிறார்கள், அல்லது வசனத்தின்படி அவர்கள் சில வாழ்க்கைக்குள்ளாக மாற்றத்துக்குள் செல்லுகிறார்கள், நன்மைக்கு செல்லுகிறார்கள், விடுதலைக்கு செல்லுகிறார்கள். ஒரு சில விசுவாசிகள் வசனத்தை கேட்டும் அந்த பலனை அவர்கள் கொடுப்பதற்கு பதிலாக பலனற்ற ஒரு வாழ்க்கைக்குள் அவர்கள் சிக்குண்டு அல்லது தள்ளாடுகிறார்கள் என்பதை கடற்கில் பார்த்தோம். ஆனால் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவர் பலன் கொடுக்கிற ஒரு விசுவாசிகளாய் கர்த்தர் நிறுத்த விரும்புகிறார். இந்த நேரத்தில் நாம் இன்னொரு காரியத்தை பார்க்க போகிறோம். இதில் தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய மத்தியில் அல்லது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி களைகள் விதைக்கப்படுகிறது, அல்லது பலன் கொடுக்காத நபர்கள், அல்லது என்ன சொல்லப்போனால் பலனை தடை பண்ணுகிற மக்கள் நம்முடைய மத்தியில் எப்படி காணப்படுகிறார்கள் அல்லது எழும்புகிறார்கள். நான் இவைகளில் எப்படி கவனமாயிருந்து பலன் கொடுக்க வேண்டும். என்ன சொல்லப்போனால், நான் கனி கொடுக்கிற ஒரு செடியா அல்லது ஒரு மரமா அல்லது ஒரு கலையா. கலை என்று சொல்லும்போது அது அந்த பயிர் கொடுக்கிற நிலத்தில் தான் இருக்கும். பயிர் கொடுக்கிற அந்த நிலத்தில் இருந்து எல்லா சத்துக்களையும் பெற்றுக்கொள்ளும், ஆனால் அது பயிராக இருக்காது. பயிரை போல இருக்கும், ஆனால் அது பயிராக இருக்காது. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் கவனிக்க வேண்டும், நான் விசுவாசி போல இருக்கிறேன், ஆனால் விசுவாசி தானா? அப்போ ஒரு தேவ பிள்ளையை விசுவாசி என்ற ஸ்தானத்திலிருந்து தள்ளிவிட்டு, விசுவாசிகள் கூட்டத்திலேயே இருந்தாலும் விசுவாசிகளாக நம்முடைய வாழ்க்கையில் பலனை கொடுக்க முடியாதபடிக்கு வருகிறதான காரியங்கள் எவைகள் என்பதை நாம் கவனித்து அவைகளுக்கு விலகி நான் கனி கொடுக்க வேண்டும் அல்லது பலன் கொடுக்க வேண்டும். அப்போ இதை குறித்து நாம் கவலையற்றவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கனிகளை கொடுப்பதற்கு பதிலாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விதமான பலனற்றது மாத்திரமில்லாமல் கலையாக அல்லது ஒரு பதராக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஓகே, இப்போ கவனிங்க பார்க்கலாம். இப்போ 24 வசனம் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பால. verse 24 எல்லாம் சேர்ந்து. வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார், தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போயிட்டான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நல்லா கவனிக்கணும், நாம் எல்லாரும் கனி கொடுக்கும்படியாகத்தான் கர்த்தர் வச்சிருக்கிறார், நம்மை நாட்டி இருக்கிறார். ஆனால் நாம் களைகளாக மாறி களைகளாக நம்முடைய வாழ்க்கை இருப்பதை கடவுள் விரும்பவில்லை. இந்த ஓமையின்படி பார்க்கும்போது இது விசேஷமாக விசுவாச கூட்டத்துக்குள், சபைக்குள், ஆவிக்குரிய உலகத்துக்குள் இருக்கிற ஒரு நபர் எப்படி காணப்படுகிறார் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறார். அப்போ கவனமாக இருக்கணும். இதில் நான் கனி கொடுக்கிற, பயிர் கொடுக்கிற ஒரு செடியாக இருக்கிறேனா அல்லது நான் கலையா? கலைன்னு சொல்லும்போது அதுவும் நல்லா செழிப்பதாக வளரும். நீங்கள் இந்த பயிரெலாம் வச்சவங்களாம் தெரியும், களை எடுக்குது சொல்லுவாங்க, கேள்விப்பட்டுக்கிறீங்களா? களை எடுக்குது கேள்விப்பட்டுக்கிறீங்களா? பயிர் இருக்கும், களை எடுப்பாங்க. ஆனால் களை எடுக்கும்போது கொஞ்சம் அப்படியே செல்ஃபோன் பேசிக்கின்னு அப்படியே எடுத்து என்ன ஆகிடும், எது காலி ஆகிடும், பயிரும் பிடிங்கிடுவாங்க. அதனால தான் கலையை ரொம்ப கவனம் எடுப்பாங்க. ஆனால் இந்த ஓமையில் என்ன சொல்கிறது தெரியுமா? ஆண்டவர், கலையை நீங்கள் உடனே எடுக்காதீங்க. நீங்கள் களை எடுத்தீங்கன்னா கலை நல்ல கனி கொடுக்குற விசுவாசியும் பாதிக்கின்றார். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. பட் நம்ம முதல்ல கவனிக்க போகிறோம். இந்த நேரத்தில் எது விதை, எது நிலம், எது கலை, விதைக்கிறது யார், அறுக்கிறது யாருன்றதை ஆண்டவர் இதில் பதில் கொடுத்துட்டார். பொதுவாக ஓமையை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் விளக்கம் இதில் இருக்காது. ஆனால் இந்த ஓமையிலையும் முன்னாடி படித்த ஓமையிலும் அவரே பதில் கொடுத்துருக்கிறார். இதுனா இப்படி, இதுனா இப்படி. அதனால் நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்ண முடியாது, ஓமையை நம்மளே அர்த்தம் கொடுக்கக்கூடாது, தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போது 36 வசனத்துக்கு அப்படியே வாங்க பார்க்கலாம். மத்தேயு 13:36. ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம். அப்பொழுது ஜனங்களை அனுப்பிவிட்டு
ஓகே, எல்லாத்தையும் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டார். ஓகே, சீஷர்கள் அவரிடத்தில் வந்து நிலத்தின் கலைகளை பற்றிய ஓமையை ஆண்டவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏதோ சொன்னீங்களே, நிலம், களை, பயிர், சத்துரு, அப்புறம் வேலைக்காரங்க, இப்போலாம் என்ன ஆண்டவர் ஒன்றும் புரியல சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, உடனே அதுக்கு விளக்கம் சொல்லுகிறார். 37 வசனத்தை அப்படியே பாருங்கள். அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமார். காரங்களை வைத்து ராம சொல்ல முடியுமா? ஆண்டவர் எப்பொழுதுமே நல்லது தான் விதைக்கிறார், எல்லாருக்கும் விதைக்கிறார். என்ன சொல்ல போனால், போன ஓமையின்படி சொல்ல போனால் எல்லாருக்கும் தான் விதைக்கிறார். வசனம் தேவனுடைய வார்த்தை ஆண்களுக்கு ஒரு மாதிரி, பெண்களுக்கு ஒரு மாதிரி. இங்கே இருக்கிற ஒருவர் சிறு பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒரு சில புது ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் வேறு மாதிரிலாம் கிடையாது. வேணா அவங்களுக்கு தனியாக பிரிச்சும் போயிட்டு சொல்லிக் கொடுக்குற விதம் தான் இன்றைக்கி இருக்கிற பெரிய டிஃபிகல்ட், இன்றைக்கி இருக்கிற பெரிய சேலஞ்சு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் வேறு, இவங்களுடைய ஸ்டாண்டர்ட் வேறு, பிள்ளைங்களுடைய ஸ்டாண்டர்ட் வேறு, வாலிபுடைய ஸ்டாண்டர்ட் வேறு, புரிந்து கொள்கிற தன்மை. அதனால தான் அது வேறு மாதிரி சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. மற்றபடி சபை ஆராதனை என்று சொன்னால் எல்லாருக்கும் ஒன்று தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆராதனை எல்லாருக்கும் ஒன்று தான். கரங்களை வைத்து ராமே சொல்ல முடியுமா? நல்ல கரங்கள், பெண்களை ஒரு ராமே சொல்ல முடியுமா? ஆராதனை எல்லாருக்கும் ஒன்று தான். எல்லாரும் கர்த்தர் தான் ஆராதிக்க வந்திருக்கோம், கவனிக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் வசனமாகிய விதையை எல்லாருக்கும் கொடுக்கிறார். நான் புதுசாக நேற்று ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்தாலும் வசனம் தான். நான் ரொம்ப நாள் எனக்கு விட்டால் பிரசங்கம் பண்ணும் பாஸ்டர், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கும் வசனம் ஒன்று தான், மாற்றம் கிடையாது. ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு காரியத்தை நல்லா கவனிக்கணும். இந்த நிலம் யார் என்று சொன்னால் உலகம். 38 வசனத்தை பாருங்கள். நிலம், உலகம் என்றால் உலகத்தில் இருக்கிற மக்கள். அதான் கேட்கிற விதத்தை கவனியுங்கள். கேட்கிற கூட்ட வித்தியாசமானது. ஒரு கூட்டம் கேட்கிறது அப்படியே போய் விடுகிறது, ஒரு கூட்டம் கேட்கிறது உற்சாகமாக கேட்கிறது, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காணாமல் போயிடுறாங்க. ஒரு கூட்டம் கேட்குறாங்க, கேட்டுக்கினே இருக்கிறாங்க, ஒன்றும் காணோம். ஒரு கூட்டம் கேட்கிறார்கள், ஏதோ முடிஞ்ச அளவுக்கு வசனத்தின்படி நான் வாழ்கிற ஆண்டவரே, என்னால் முள்ள முடியல ஆண்டவரே, ஒரு 30% நான் வாழ்ந்து கண்ணி கொடுக்குறேன், ஒரு 60% உமக்கு கண்ணி கொடுக்குறேன், இல்லை ஆண்டவர் நான் வசனத்தின்படி முழுமையாக வாழ்வேன், வசனத்தை மீற மாட்டாண்டவர், எனக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, என் பேர் கெட்டு போனாலும் பரவாயில்ல, வசனத்துக்கு நான் வாழ்க்கை ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படி என்று வாழ்கிறவர்களும் இருக்கிறாங்க. ஒரு ஆமே சொல்ல முடியுமா? எல்லா காலத்திலும் இருக்கிறார்கள். அட்லீஸ்ட் நம்ம ஒரு நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக இருந்தால் ரொம்ப நல்லது. அப்போ நிலம் என்பது உலகம். நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரராம். நல்ல விதை யாராம்? அப்படின்னா கடவுளுடைய பிள்ளைகள். எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? கலைகள் யாராம்? பொல்லாங்கனுடைய புத்திரர். பொல்லாங்கன்னா யாரு சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. பிசாஸ். அவன் தான் நம்முடைய எதிரி, பிரதான எதிரி. அவன் மட்டும்தான் எதிரி. அநேக நேரத்தில் மனிதர்கள் எதிரியாக நம்ம மாற்றிக்கிறோம். சொந்தக்காரன் தான் என் முதல் எதிரி, என் பக்கத்து வீட்டுக்காரன் தான் முதல் எதிரி, நம்ம தான் மாற்றிக்கிறோம். இல்லை, சத்துருக்களையும் சிநேகிங்க சொல்லிட்டார், அவ்வளோதான். சத்ருவாக இருக்கட்டும், சத்ருவாக இருந்தால் பரவாயில்ல, உன் வீட்டாரே உனக்கு சத்ரு அப்படின்னு ஆண்டு சொல்லியிருக்கிறாரு. அதனால் சத்ருவையே பார்த்துன்னு இருக்காத. சத்ருவை சத்ருவாக மாற்றி செயல்படுகிற முக்கியமான சத்ரு பிசாஸ். ஓகே, இப்போ பிசாஸ் என்ன பண்ணுகிறான்? அவன் கலைகளாகிய பொல்லாங்கனுடைய புத்திரரை விதைக்கிறான். ஏன்னா வசனம் 39 சொல்லுகிறது, அவைகளை அல்லது அந்த கலைகளை விதைக்கிற சத்ரு யார் தான்? பிசாசு. அப்போ இந்த உலகில் கலைகளாக அநேகரை உருமாற்றி வைத்திருப்பது பிசாசு. வசனத்தை கேட்க முடியாமல் வசனத்தை எடுத்து போடுவது அவன் வேலை. வசனத்தை கேட்டாலும் வசனத்தை ஏற்றுக்கொண்டாலும் அதை அக்ரி பண்ணி செயல் வடிவத்தில் அப்ளிகேஷன் நடைமுறைக்கு கொண்டு வர முடியாதபடிக்கு தடைகளை கொண்டு வருகிறது வேலை அவன் வேலை. இப்போ நாம் கவனிக்க வேண்டும். நான் உண்மையாகவே நல்ல நிலத்தில் விழப்பட்ட விதையாக வாழ்க்கையில் வசனத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு நல்ல நிலமாக அல்லது நல்ல விதையாக நான் காணப்பட போகிறேனா, கலையாக காணப்பட போகிறேனா? கீழே பார்த்தீங்கன்னா அடுத்தது அறுப்பு உலகத்தின் முடிவு. அதான் எஜமான் கிட்ட வந்து சொல்கிறான், வேலைக்காரன் சொல்கிறான், பாஸ் சார் நீங்கள் நல்ல விதை தானே வச்சுட்டு போனீங்க, ஏன் எப்படி கலைலாம் வந்துச்சு? கலைனா அந்த செடி போலவே இருக்கும், அது டூப்ளிகேட். இன்னுமே சொல்லும்போது டூப்ளிகேட் விதைகள். அது நல்லா செடியாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும், ஆனால் அது நெல் மணியையோ கோதுமணியையோ கொடுப்பதுக்கு பதிலாக தேவையில்லாத காரியம் உள்ளத்து கொடுத்து வச்சிடும். இதுதான் கலை. கிராமத்துல எல்லாம் நல்லா சொல்லுவாங்க, இதெல்லாம் நல்லா தெரியும், கலையை பற்றி நல்லா தெரியும். களை எடுத்தல்னே ஒரு ஒர்க் இருக்குது விவசாய மத்தியில். தண்ணி பாய்ச்சி அந்த
அந்த விதையை போட்டு அதை வளர செய்து நெல்மணி வளர செய்து நாற்று நடுதுன்னு ஒரு ப்ராசஸ் சொன்னால், நாற்றுலாம் நட்டுட்டு தண்ணிலாம் பாய்ச்சி நல்லா வளரும்போது பார்த்திங்கன்னா களை எடுக்கிற ஒரு சீசன் அல்லது களை எடுக்கிற ஒரு வேலைன்னு அதில் இருக்குது. நான் சொல்ல உண்மைதானா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அறுவடை செய்து களத்தில் கொண்டு போயிட்டு அடித்து அதில் பதற தனியாக பிரிக்கிறது, அது ஒரு ப்ராசஸர். ஓகே, இப்போ வேதம் சொல்லுகிறது அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவ தூதர்கள். சொல்லுங்க பல யாரா அவர்கள்? ஓகே, வசனம் 40 சொல்லுகிறது, எல்லாம் சேர்த்து சொல்ல. வசனம் 40, ஆதலால் கலைகளை சேர்த்து இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். அப்போ கலைகளை ஒரு தனியாக பிரிக்கிற நேரம் எப்போங்க? நம்ம யாரும் இன்னொரு விசுவாசியை பார்த்து நீ கலை நீ பதறலாம் சொல்லக்கூடாது. ஒரு அல்லையில் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டு கேட்பார், நீ என்ன ரொம்ப சுத்தமான விதையான்னு கேட்பார். அல்லேலூயா. நம்ம சில நேரத்தில் நம்ம வேலை என்ன பண்ணுவோமா, அவர் சரியில்லை இவர் சரியில்லை, இல்லை இல்லை இல்லை, நான் விதையாக இருக்கிறேன்னு அதான் என் வேலை. இப்போ பாருங்க, முன்னாடி சொல்லுகிறார் 27, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பாலாம். 27 வசனம் எல்லாம் சொல்லுங்க பாலாம். இருட்டு எஜமானுடைய வேலைக்கார அவனிடத்தில் வந்து, உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு ஓன சொல்றார், மனுஷகுமார சொல்லுகிறான், சத்துரு அதை செய்தான். அப்பொழுது வேலைக்காரர் சொல்லுங்க பால, அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட. ஆண்டவரை விடுங்க, ஆண்டவரை பிடுங்க எறிகிறோம் பாருங்க ஆண்டவரே, எப்பா வேணாம் பண்றார். ஒரு அலையில் சொல்லுங்க பாலாம், நல்லா கருத்தாம சொல்ல முடியுமா? அப்போ சபைக்குள் பதரும் இருக்கலாம், நெல்மணியும் இருக்கலாம், பதரும் இருக்கலாம், அல்லது கலைகளும் இருக்கலாம். ஆனால் அது ஆண்டு என்ன சொல்கிறாருன்னா, அவன் நம்ம விட்டுருப்பா, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ கொஞ்சம் அமைதியார். சில நேரத்தில் கிறிஸ்தவர்கள் மத்தியில் கிறிஸ்தவர்களைப் போல இருந்தாலும் அவள் வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் இருக்காத வாழ்க்கையை நீங்கள் பார்க்கலாம். விசுவாசி என்கிற பெயரிலே சபைக்குள் அல்லது கிறிஸ்தவ வட்டாரத்தில் நீங்கள் காணலாம். ஈவன் இன்க்ளூடிங் காட் சர்வன்ஸ், ஊழியக்கார் போல இருக்கலாம். நாங்கள் இப்படி பண்ணுறாங்க, கொஞ்சம் நீங்கள் நிதானிக்க பழகிட்ட போதும். அதனால தான் பைபிளை தூக்கி வந்தா வாங்க பிரைஸ் தி லார்ட் சொல்கிறது, அப்படியே தீர்க்கதரிசி 2 தீர்க்கதரிசி சொன்னால் அப்படியே மயங்கி போய் எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்றது தேவையில்லாத ஒன்று என்று ஏன் சொல்லுகிறோம்? அவர்கள் நிலத்தின் விதைகளாக இருந்தால் அவங்க ஊழியமே வித்தியாசமாக இருக்கும். ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம், கரங்களை உயர்த்தாமல் சொல்லுங்க, நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கலைகளாக இருந்தால் அது வேறு மாதிரி தான் இருக்கும். ஆனால் நிறைய நேரத்தில் விசுவாசிகள் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் ஏமாந்து போது உண்டு. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கப்படுகிற காலம் என்று ஆண்டவர் ஏன் சொல்லுகிறாருன்னா இதுதான். ஆண்டவர் கலைகளை பிடுங்கிறது ஒரு நேரம் ஆகாது. இது பொல்லாத விசுவாசி, இது பொல்லாத ஊழியக்காரன், இது பொல்லாத அப்போஸ்தலன், பொல்லாத தீர்க்கதரிசி ஆண்டவர் தெரியும். ஆனால் ஆண்டவர் அதை விட்டு வைக்கிறார். நம்ம வேலை, நான் முதலில் கலையாக இருக்கிறேனா அல்லது கனி கொடுக்கிற ஒரு நல்ல விதையாக இருக்கிறேனா? இரண்டாவது, அப்படி ஒருவேளை கனியற்ற ஒரு வாழ்க்கைக்குள் பதரை போல் அவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார் அல்லது பதற ஆயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களோட வாழ்க்கையை விட்டு நான் கொஞ்சம் கவனமாக விலகிக் கொள்வது நல்லது. ஓகே, அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லது மனுஷகுமாரர் சொல்லுகிறார், வேண்டாம்பா கலைகளை பிடுங்கும்போது 29, அதற்கு அவன், வேண்டாம் கலைகளை பிடுங்கும்போது கோதுமையும் கூட பிடுங்காதபடிக்கு விட்டுகின்றார். எதனா பண்ணி போட்ட விடு. கள்ள உபதேசம் கொடுக்குறாங்களா, கள்ள தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்களா, விசுவாசிகளை குழப்புறாங்களா, விட்டுருப்பா நான் பார்த்துக்கிறேன் விடுப்பா. அநேக நேரத்தில் நாம் சோர்ந்து போவது உண்டு. ஏன் இப்படிலாம் பிரசங்கம் பண்ணுறாங்க, இப்படிலாம் ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, ஏன் இப்படிலாம் ஊரை ஏமாத்துறாங்க சொல்லிட்டு நம்ம அதை வாட்ச் பண்ணுங்க, அதை பற்றி கவலைப்படாதுன்றார் ஆண்டவர். முடிவு வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன். இதையே பேசியிருந்தனா நம்மளும் கலையாக மாறிடுவோம். நான் சொல்லி எத்தனை புரிகிறேன். ஹல்லேலூயா. அதுக்கு தான் அந்த ஊழியக்காரர் அப்படி பண்ணுறார், இந்த ஊழியக்காரர். முதல்ல எப்போ நீ கலையாக இருக்கிறியா, முதல்ல பயிராக இருக்கிறியா, அதை பார்த்துக்கின்றார். அறுப்பு மட்டும் விட்டுன்றார், கடைசியில் நான் பார்த்துக்கிறேன் சொல்லுங்க பாருங்க. அதே போல் சபைக்குள் வரும்போதும் பிறரை நியாயம் தீர்ப்பது நம்முடைய வேலை கிடையாது. எங்கள் வேலை கூட வெளியே போன்னு சொல்கிறது எங்கள் வேலை கிடையாது. ஆனால் தள்ளி வைக்கலாம், எக்ஸ்கம்யூனிகேஷன் வேதத்தில் இருக்குது. அதை ரோமன் கத்தோலிக்கெல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க. எப்படின்னா, சபையை இடரல் உண்டாக்கினார் அண்ட் த பப்ளிக் சின், எல்லாருக்கும் வெளிப்படையாக பாவம் செய்து கொண்டு பிறரை இடர வைக்கிற பாவத்தை ஒரு விசுவாசி செய்தால் அவர் கொஞ்சம் தள்ளி தான் வைக்கலாம். மனம் திரும்பிட்டார்னா மறுபடியும் சபைக்குள்ளே சேர்த்துக்கலாம். அதை பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியரில் தெளிவாக பண்ணுறார்.
அவனுக்கு துக்கம் உண்டாகிற மாதிரி ஏன் இன்னும் ஒதுக்கி வைக்காமல் இருக்குன்னு கேட்குறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, எப்பா அவன் பாவம்பா ரொம்ப ஒதுக்கி வைக்கிறதுப்பா, கொஞ்சம் கூட்டு வச்சுக்கப்பா, சபைக்குள்ளே சேர்த்துக்குப்பான்றார். இதை சபை ஊழியர்கள் செய்யலாம். ஒரு அலையில் சொல்லுங்க பாலாம், நல்லா கரங்களை தாமே சொல்லுங்க பாலாம். அப்போது இது நடுவில் இருக்கிற விசுவாசிகள் அல்லது மொத்தத்தில் சொல்லப்போனால் ஊழியர்கள், நாங்களே சில நேரத்தில் ஏமாந்து போயிருக்கிறோம். சில நேரத்தில் இப்போ சொன்னால் நீங்கள் யாருக்கிட்டையும் ஜெபம் கூட பண்ண மாட்டீங்க. அல்லேலூயா, அப்படிலாம் இருக்குது. கர்த்தர் நல்லதான் விதைக்கிறார், நல்ல நிலமாக தான் விதைக்கிறார், நல்ல விதையாக தான் விதைக்கிறார், நல்ல வார்த்தைகளை தான் விதைக்கிறார். ஆனால் கேட்கிற நாம் எப்படிப்பட்ட விசுவாசிகள், கேட்கிற நாங்கள் எப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் என்பதை நிதானிப்பதை கர்த்தர் விரும்புகிறார். அப்போது ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, நீ கோதுமையை அதை பிடுங்கும்போது, கலையை பிடுங்கும்போது 29 கலைகளை பிடுங்கும்போது நீங்கள் எதையும் பிடுங்கிடக்கூடாது, கோதுமையும் கூட என்ன பண்ணக்கூடாது. என்னதான் 1000 தப்பு இருந்தாலும், என்னதான் 1000 குறைகள் இருந்தாலும், மாம்சம் சும்மா விடுமா, ரத்த பாசம் சும்மா விடுமா? அல்லேலூயா, நான் சொல்றது புரியுதுங்களா? எப்படி அவரை கேட்கலாம், பாஸ்டர் எப்படி அவரை கேட்கலாம்? என்னதான் ஆவியில் பிறந்திருந்தாலும் மாம்சம்தான். சொந்தம் பந்தன்றது என்ன பண்ணிக்கோ, கலையோடு கூட நல்ல விசுவாசி சேர்ந்துக்குவாங்க. கலையை எடுக்கும்போது நல்ல விசுவாசிகளாக இருந்தாலும் ஏன் அப்படி ஏன் இப்படி சொல்லிட்டு தேவையில்லாமல் கேள்வியில் வரும். அப்புறம் அவனும் இடறி போவான். ஏசா சொல்ல உண்மைதானா? அதனால் அதுவும் சொல்லிட்டு கேட்காம இருக்கக்கூடாதுலாம் அர்த்தம் கிடையாது. கேட்கலாம், கண்டிக்கலாம், தண்டிக்கலாம். அது உண்மை, உறுதி, அது நிச்சயம். அதுக்கு ரைட்ஸ் உண்டு, அத்தாரிட்டி உண்டு, மேய்ப்பனின் கோல் உண்டு. எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? ஆரோனின் கோல் துளிர்க்கும், ஆமே சொல்ல முடியுமா? கரங்களை உயர்த்துங்க, நல்ல கரங்களை உயர்த்து. இதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற இதுதான். இப்போ வேணாம்பா, கொஞ்சம் இலகின மனசுலாம் கெட்டு போயிட போகுதுப்பா, விட்டுருப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா. கலை ஒரு நபர் என்று சொன்னால் சில நல்ல விதைகளை இணைந்து கொண்டு தான் இருக்கும். அதை பிடுங்கும்போது யாருக்கும் பாதிப்பு வரும்? நல்ல விதைகளுக்கு. அதனால தான் ஆண்டு சொல்கிறார், எப்பா கொஞ்சம் விட்டுருப்பா, நான் பார்த்துக்கிறேன். நியாய தீர்ப்பு வரும் இல்லை. ஏன்னா அது கூட ஏன் ஆண்டு விடுகிறார்? மனம் திரும்புவதற்கான சந்தர்ப்பம், மனம் திரும்புவதற்கான கர்த்தர் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். அருமையான விசுவாசிகளே, நாம் ஒருவேளை கலைகளை போல மாறிக்கொண்டிருந்தாலும் மனம் திரும்ப கர்த்தர் சந்தர்ப்பம் கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? கரங்களை வச்சு ஆமே சொல்ல முடியுமா? இல்லை நான் பதறாதான் போக போகிறேன்னா விட்டுருவார் ஆண்டவர். சபையிலும் விட்டுருவோம், திருவிருந்தெலாம் கொடுக்கப்படும், விசிட்டிங்லாம் வரும், நாங்களும் விசாரிப்போம். ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது, எப்பா நீ ஏன் கனி கொடுக்கக்கூடாதா? ஒரு 30வது கொடுக்கக்கூடாதா? ஒரு 60வது கொடுக்கக்கூடாதா? ஏன் ஒரு 100 வேணாம் 60 கொடுக்கக்கூடாதா என்று ஆண்டவர் விரும்புகிறார். இப்போ சொல்ல எத்தனை புரிகிறது? கலைகளை விட்டுவிடு, அதை நோக்கம். ஒரு கள்ள தீர்க்கதரிசி ஆண்டவர் எடுக்கிறது ஒரு நிமிஷம் ஆகாது, விட்டுட்டார். ஏன்னா அந்த கூட்டத்தில் எவ்வளோ நல்ல விசுவாசிகள் இருப்பாங்க, ஏமாந்து போய் உள்ளே உட்காந்துருப்பாங்க, கைத்தட்டி கிடப்பாங்க, காணி கொடுத்துன்னு கிடப்பாங்க. ஏதோ 2 நல்ல தீர்க்கதரிசனம் வந்திருக்கும் தான், அதை நம்பி ஏமாந்து போயிருப்பாங்க. அதனால தான் சரி விட்டுரு, அது பார்த்துக்கிறாங்க. என்ன பாட்டு தானே, என்னை பற்றி தானே பாட்டு பாடுறாங்க, பிரசங்கம் எதுக்கு எந்த பைபிள் இந்த பைபிள் தானே பண்ணுறாங்க, யார் பிரசங்கம் பண்ணுறால் தான் சரி கிடையாது. ஆனால் பிரசங்கம் யாரை பற்றி வருது? என்னை பற்றி தானே என்று ஆண்டவர் விடுகிறார். புரிந்தவள ஒரு ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே போயிடலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கவனமாக இருக்க வேண்டும். இதான் வேதத்தின்படி சொல்லுகிற காரியம். ஓகே, இப்போ நம்ம கவனிக்க போகிறோம் இதெல்லாம் ஏன் நடக்குது. மத்தேயு 13:19 யாரோ ஒருத்தர் வாசிங்க பாலாம். ராஜ்யத்தின் வசனத்தை சொல்லுங்க பாலாம். எந்த வசனம்? நல்லா பெண்களை சத்தமாக சொல்லுங்க. எந்த வசனம்? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம். கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன், பிசாசு, சாத்தான், சத்துரு வந்து பாருங்க. அப்போ வசனத்தை கேட்டு உணரலைன்னா அதில் கலை போட்டு போயிடுறது எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போ பாருங்க, அதே 13ஆம் அதிகாரம் 25வது வசனம். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க போல. வசனம் 25. மனுஷர், ஓகே எல்லாம் சொல்லுங்க போல. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் சத்துரு வந்து கோதுமைக்குள்ள எதை போட்டு போயிட்டா? கலையை போட்டு போயிட்டான். ஒரு பக்கம் நல்ல விசுவாசம், பலன் கொடுக்குற விசுவாசம் தான், இன்னொரு பக்கம் கலையும் போட்டு போயிட்டான். அதுதான் பி அலர்ட், எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டு சொல்லுகிறார். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஜெபத்தை குறித்து யாரோ தவறா பேசுகிறாங்களா? எவ்வளோ பெரிய ஊழியக்காரன் கூட இருக்கட்டும், கலையாக மாறின்னு இருக்கிறாங்க. கவனமாக இருங்க. இன்னைக்கு ஜெபத்தை யாரும் அற்பமாக என்றாங்களா? கவனமாக இருங்க. ஜெபமற்ற கிறிஸ்துவ ஜீவியம் கிடையாது, வசனமற்ற கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது.
பிடிக்கலாம் கூட ஜெபம் பண்ணி தான் ஆகணும். ஒரு ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். உங்களால் முடியல அமைதியாக இருங்க. ஆனால் பண்ணுகிறவர்களை நீங்கள் தடை பண்ண வேண்டாம். வேலை வெட்டி இல்லாதவர்களுக்காக ஜெபம் அல்ல, வேலையில் உற்சாகமாக இருக்கிறவனுக்கு தான் ஜெபம். ஒரு ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். சோம்பேறிகளால் தான் ஜெபம் பண்ண முடியாது. எத்தனை நான் சொல்லுது புரிகிறது? பார்வோன் சொல்லுகிறான், ஆராதிக்க போனுங்க, எங்களை விடுங்க. சோம்பேறி தான்பா, நீங்கன்னா சோம்பேறி ஆகிட்டீங்களான்றா. நான் சொல்லுகிறேன், ஆராதனைக்கு வருகிற சோம்பேறிகள் அல்ல, ஆராதனைக்கு வராதவர்கள் தான் சோம்பேறி. அல்லேலூயா. இதான் கலை. ஆராதனை விட்டுறக்கூடாது, ஜபத்தை விட்டுறக்கூடாது. கலை உணராது இருக்கும் போது கேட்கறது காதல போகுது. சபைக்குள்ளதான் இருக்கிற விசுவாசி தான். எஸ், ஊழியக்காரன் தாங்க. பைபிள்லாம் தூக்கிட்டங்க, பட்டெல்லாம் வாங்கிட்டங்க சொல்லலாம். கலைகளா ஆண்டவருக்கு தெரியும். சத்துரு விதைக்கிறான் எப்போ? மனுஷர் என்ன பண்ணும்போது? நித்திரை. அப்படின்னா தூங்கும்போது. எல்லாமே தூங்குறோம். நம்மளாம் தூங்காமல் இருக்க முடியுமா? சொல்லுங்க பாலாம். தூங்குறோமா தூங்க வேணாமா? நம்மளாம் 24 மணி நேரம் சோத்திர பலியை பாட்டு இருக்க முடியுமா? நித்திரைனா அதான். அந்த மனிதர்களுடைய நம்ம எல்லாரும் கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கும்போது இந்த கலைகள் விதைக்கப்படுகிறது. உணராது இருக்கும்போது இந்த விதை பலன் கொடுக்கிற விதையாக இல்லாமல் அது பிசாசனை எடுக்கப்பட்டு கலைகள் போடப்படுகிறது. ஆமாம், பிரசங்கத்தை என்ன நீ கேட்டு நடக்கணுமா? பிரசங்கம் பண்ணிட்டா போதுமா? சபைக்கு போகணுமா? நான் ஜெபம் பண்ண சொன்னேன், ஆண்டவர் சொன்னாரா? டெய்லி ஜெபம் பண்ண சொன்னாரா? சில பேர் உங்கள் விருதத்தில் போடுவாங்க. கவனமாக இருங்க. அப்படிப்பட்ட நபர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. ஊழியத்தை கிண்டல் பண்ணுவாங்க சில பேர். கவனமாக இருங்க விசுவாசிகளே. நான் சொல்லுகிறேன், இங்கே சொல்லுகிறேன், எங்கள் அறிவிப்பு சொல்லுகிறது. உங்கள் வீட்டில் போய்ட்டு யாரும் கிண்டல் பண்ணாங்கன்னா கவனமாக இருங்க. அவங்க கலைகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லது கலை ஆயிட்டாங்க. சில பேர் எதுக்கு எடுத்தாலும் கிண்டல் கேலி தான். சில நேரத்தில் ஆறாவதில் கண்ணை மூடுங்க வேடிக்கை பார்க்க சொல்ல என்ன தெரியுமா காரணம்? தேவ பிரசனம் உலாவும். அங்கே மனுஷ கண்களில் அவர் என்ன பண்ண இவர் பண்ணார்னு சொன்னால் நமக்குள் ஊற்றப்படுகிற வல்லமை தடை பண்ணப்படும், நமக்குள் போடப்படுகிற வசனம் கிரியை செய்யாது. நான் சொல்ல எத்தனை பேர் உண்மை நினைக்கிறீங்க? நேற்று கூட வந்த ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஒரு சிலர் இருந்துங்க, ஆராதிக்கும் போது தேவனுடைய மகிமை உலாவினது. எத்தனை நான் சொல்ல புரிகிறது? நான் சொல்கிறேன், 5 பேர் இருந்தாலும் ஆண்டு இருக்கிறாரு, 5000 பேர் இருந்தாலும் ஆண்டு இருக்கிறார். அதிகாலை ஜபத்தில் ஆண்டு இருக்கிறார். அது கூட ஒரு சகோதரி சாட்சி சொன்னாங்க சில வருஷத்துக்கு முன்னாடி. ஏதோ குரலுக்கு ஏதோ சொன்னாங்க, எனக்கு மறந்து போச்சு. ஆண்டு இருக்கிறார். இன்னும் 5 பேர் தானே? போ, யாருன்னா உங்களை கிண்டல் பண்ணிட்டாங்களா? நான் சொல்ல விசுவாசி கலை. அந்த வார்த்தை நீங்கள் அப்படியே தூக்கி போட்டுருங்க. அங்கே சொல்லுவாங்க, பாஸ்டர் சிஸ்டர் அப்படி சொல்லுவாங்க, சபைக்கு போனால் கிண்டல் பண்ணுறாங்க பாஸ்டர். அதாவது ஞாயிற்றுக்கிழமை தவிர வேலை வெட்டியில்ன்ற மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க ஒரு சிலர். கலைகள் எல்லா இடத்துலையும் இருக்கும். கலைகளாக மாறிக்கொண்டிருக்கிறாங்க. நான் தான் சொல்ல, நீங்கள் கவனமாக இருங்க. உணராது இருக்கும்போது, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத போது, ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத போது, ஜபத்திற்கு ஊழியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு நபர் கலைகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லது கலைகள் அவங்களுக்குள்ளே போடப்படும், வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா வசனம் உள்ளே போக மாட்டேங்குதே, அவன் பொல்லாங்கன்னு எடுத்து போட்டுறானே. நான் சபைக்கு போனேன், ஆராதனை பண்ணேன், காணிக்கை போட்டேன், நான் போடாதுப்பா. சகோதரியே சகோதரரே, உங்களுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பாதுகாக்கிறோமா? அதில் தான் ட்ரை பண்ண சொல்கிறார். மாற்றத்துக்கு நேராக, விளைச்சலுக்கு நேராக எதனா கொடுக்க முடியுமா? இந்த கால நேரத்தில் கலைகள் இப்படி தான் பிசாசு போட்டு நம்மை வஞ்சிக்கிறான். ஆகவே கேட்கிறதை கவனமாக கேளுங்கள் என்று ஆண்டு சொல்லுகிறார். அது சிறு பிள்ளைகளாக இருந்தாலும், சகோதரர்களாக இருந்தாலும், சகோதரிகளாக இருந்தாலும். சில நேரத்தில் பிசாசு சில பேரை நேரடியாக ஆக்கிரமிப்பு பண்ணியிருப்பான். வசனத்தை கேட்க விட மாட்டான். ஃபிசிக்கலாக அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். அது சொல்கிறதுக்கு ஒரு சில ஆலோசனை சொல்கிறது உண்டு. கீழ்ப்படிந்தால் அவங்களுக்கு விடுதலை கண்டிப்பாக. சரிங்களா? அது வேறு. ஓகே, இப்போ அடுத்தது, இந்த கலைகளை நான் கண்டு கலைகளாக மாறாமல் இருப்பதற்கு நான் என்ன செய்வேன்? அது மாத்திரம் பார்த்துட்டு வேகமாக கடைசெல்லாம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். பாவம் செய்கிறான் கிரிகளை அழிக்கும்படிக்கே. ஓகே, பாவம் செய்கிறவன் பிசாசு உண்டா? அப்படின்னா பாவமே செய்யாத விசுவாசம் நான் சொல்ல முடியுமா? பாவமே செய்யாத ஊழியக்காரன் நான் சொல்ல முடியும்? அப்படிலாம் கிடையாது. பாவம் செய்கிறவன் என்று சொல்லும்போது பாவத்தை செய்து மனம் திரும்பாதவன், பாவத்தை செய்து விட்டுவிடாது இருக்கிறவன். பாவம் செய்த ஆண்டவரே மன்னிச்சிருங்க ஆண்டவரே, சாரி லார்ட், ஒப்புரவாயிட்ட பிரச்சனை கிடையாது. ஒப்புரவாகாமல் மனம் திரும்பாமல் தன் பாவத்தை குறித்து கடினமாக இருந்து அப்படியே இருந்து கொண்டு தொடர்ந்து செய்கிறவன், இட் இஸ் கண்டினியூவிங், அது தொடர்கிறது, தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. அவன்தான் பிசாசினால் உண்டாயிருக்கிறான்.
ஓகே, வசனம் 9 சொல்லுகிறது. சொல்லுங்க பாலாம். தேவனால் அவருடைய வித்து வசனம் அவனுக்குள் தரித்திருக்கிறது, தேவனால் பிறந்தபடியினால். அப்போ நம்முடைய பிறப்பே முதல்ல சரியா வசனத்தின் அடிப்படையில் பிறந்திருக்கிறோமா, சர்ச்சைக்கு போனால் எதனா கொடுப்பாங்கன்றதுல பிறந்திருக்கிறோமா? ஏன் கிறிஸ்தவர் ஆனீர்கள்? தைரியமாக கேட்டால் சொல்லணும், இயேசு என் ரட்சகர், எனக்கு மந்திரக்கட்டை உடைச்சார் அல்லது பாவத்தை மன்னிச்சார், என் சாபத்தை நீக்கினார், இயேசு என் ரட்சகர் சொல்லணும். எத்தனை பேர் ஆமாம் சொல்லணும்? நாமெல்லாம் வசனத்தினால் பிறந்தவர்கள், இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பிறந்தவர்கள். சரிங்களா? அப்போது இயேசுவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை உடையவர்கள். என் ஆண்டவர் இயேசு என்று சொல்ல வேண்டும். இப்போ 10ஆம் வசனத்தை சொல்லுங்க பால எல்லாரும் சேர்ந்து. இதனாலே எல்லாரும் சேர்ந்து, இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் நீதியை செய்யாமலும் எவனும் தேவனால் உண்டானால். ஒரு ஆமே சொல்ல முடியுமா? கரங்களை வைத்து ஆமே சொல்ல முடியுமா? எல்லா கரங்களை வைத்து சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. அப்போ நான் தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால் முதல்ல இயேசுதான் என் ரட்சகர், தேவனால் பிறந்திருக்க வேண்டும், வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறப்பே வசனத்தினால்தான், வசனம்தான் வித்து. அது யாக்கோபில் தெளிவாக சொல்லப்படுகிறது. என்ன வாசிக்கிறோம்? 1 யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். இது அப்படியே இருக்கட்டும். 1:18. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலன் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார், பெற்றெடுத்தார். ஆண்டவர் பெற்றெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரால் பிறந்தவங்க? ஒரு ஆமே சொல்லுங்க பாருங்க. ஹல்லேலூயா. இதான் சத்தியம். நீங்கள் இயேசு நம்பி இயேசுடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுத்தாவே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. என்ன சொல்லப்போனால் உங்களுக்குள் ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதுன்னு தனியாக பெற்றுக்கொள்ளுங்க, அது வேற, மறுபடியும் சொல்லுகிறேன். ஆனால் உங்களுக்குள் ஆவியானவர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? வசனத்தை விசுவாசத்து வசனத்துக்கு நடுங்கினாவே உங்களுக்குள் ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவருடைய கிருபை கிரியை இல்லாமல் நீங்கள் கிறிஸ்துவை அறிக்கையிட முடியாது. நான் சொல்லுகிறது வெளி வேஷத்துக்காக இல்லை, மனசுக்குள்ள உண்மையாக சொல்லணும். அஃப்கோர்ஸ் வெளியில் கேட்டாலும் சொல்லணும், நீ ஆண்டோட பிள்ளை தானே, கிறிஸ்தவன் தானா? எஸ், ஐ ஆம் எ கிறிஸ்டியன். சில நேரத்தில் தேவைப்பட்ட சொல்லி தான் ஆகணும். சரிங்களா? ஓகே, இப்போ கவனிப்போம். ஆனால் இந்த தேவனுடைய பிள்ளையாக பிறந்தவன் எப்படி இருப்பான்? இப்போ அந்த 1 யோவான் 3:10 சொல்லுகிறது. இதனால் தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் எவனும் தேவனால் உண்டான். அப்போ தேவ பிள்ளைனா என்ன பண்ணுவான்? முதல்ல நீதியை செய்யணும். ஆமாம், நான் தான் நீதிமான், அல்லேலூயா. சபையில் யாரும் நீதிமான் கிடையாது பாஸ்டர் அப்படி சொன்னால் முதல்ல அவர் நீதியே உள்ளவர் அல்ல. நம்முடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? இன்றைக்கி என்ன பிரச்சனைனா, சுயநீதியா தேவநீதியை பேசுகிறேன்னா, நான் சுயநீதியை பற்றி கொண்டிருக்கிறேனா தேவநீதியை பற்றி கொண்டு, அதில் தான் கன்ஃபியூஷனே. எப்பா முதல்ல தேவநீதி சொல்ல, நான் பாவி, ஆனால் அவருடைய இலவசமான ரத்தத்தினால் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். சுயநீதி சொல்ல, உங்கள்கிட்ட எந்த குறையும் கிடையாது, நீ பர்ஃபெக்ட், நீ ஒரு ஆள் தான் சபையில் பரிசுத்தவான்னு சொல்லிட்டு சுயநீதி சொல்லும். அப்படியா? நம்ம பரிசுத்தத்தை பற்றி கர்த்தருக்கு தான் கணக்கு கொடுக்கணும். எத்தனை பேர் சொல்லி உண்மை நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், சுயநீதியை வைத்துக்கொண்டு தேவநீதி எடை போடக்கூடாது. பிறருடைய வாழ்க்கையை குறித்தோ ஊழியங்களை குறித்தோ, மறுபடியும் சொல்ல, ஊழியக்காரன் குறித்தோ சபையை குறித்தோ எதை பற்றியோ சுயநீதினால் எடை போட்ட பிரச்சனை தான். தேவநீதியின்படி பார்த்தால் இப்போ வசனம் சொல்லுகிறது பாருங்கள். அன்பு, தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் எவனும். அப்போ பிற விசுவாசியை நேசிக்க வேண்டும். மறுபடியும் இதில் இன்னொரு கன்ஃபியூஷன் என்னென்னா, நேசிக்கிறேன் பாஸ்டர், அதான் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி கொடுக்க போகிறேன் நான், அவங்க போன வாரம் மட்டன் பிரியாணி கொடுத்தாங்க, எப்பா இந்த அன்பெலாம் கொண்டே வராதுங்க. இதில் தான் பெரிய குழப்பம் இருக்குது. இங்கு சொல்லப்படுகிற அன்பு என்பது மன்னிக்கிற அன்பு, விட்டு கொடுக்கிற அன்பு, பகைவனையும் நேசிக்கிற அன்பு, தாழ்ந்து போகிற அன்பு, சகிக்கிற அன்பு. இதை குறித்து தெளிவாக வேணும்னா நீங்கள் 1 கொரிந்தியர் 13 இந்த அன்பை குறித்து தெளிவாக ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலன் ஒரு வரையறை கொடுத்துருக்கிறார். இதில் எங்கெல்லாம் நான் வீக்காக இருக்கிறேன் அதை சரி பண்ணுறது தான் என் முதல் வேலை. ஆனால் இந்த அன்பு செயல்படுகிறதா? அப்போ தேவனால் பிறந்தவன் என்று சொன்னால் தேவனுடைய நீதியை அவன் செய்ய வேண்டும், தேவனுக்கு பிரியமானதை செய்யணும். என்ன சொல்லப்போனால் வசனத்துக்கு உள்ள எதெல்லாம் சொல்லிக்கிறது செய்ப்பா, நீ செய்யலையா உன் மேலே கோபம் போ, நீ சரியாயிட்டு வா, அப்படி கூட சொல்லணும், அன்புனால் சொல்லணும். ஆனால் சத்தியத்தின்படி வாழாமல் உலக நீதிக்குள்ளாக ஒருத்தர் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், சப்போர்ட் பண்ணுறோம் என்று சொன்னால்
அவங்களுக்கு துணை போகிறோம் என்று சொன்னால் இது தேவ நீதி கிடையாது முதல்ல. அடுத்தது, இது உண்மையான அன்பும் கிடையாது. அன்பு கண்டிக்கும், அன்பு எச்சரிக்கை. இப்போ சொல்லுங்க பாக்கலாம், நம்ம பிள்ளைங்களை எத்தனை பேர் நம்ம நேசிக்கிறோம்? இங்கே இருக்கிற பிள்ளைகளை பெற்றோர்கள் ஒரு ஆமையை சொல்லுங்க பாக்கலாம். போயிட்டு எல்லாத்தையும் படிக்காமல் எல்லாத்தையும் அப்படியே சும்மா வந்து மார்க் எடுக்காமல் வந்து எதனா பொருளை திருடின்னு வந்து நம்ம வந்து வாப்பா மகனே மகளே அல்லது என் பேரனே பேத்தியும் கொஞ்சுவோமா திட்டுவோமா? அதுதான் அன்பு என்று சொன்னால் கண்டிப்பு உண்டு, அன்பு என்று சொன்னால் எச்சரிப்பு உண்டு, அன்பு என்று சொன்னால் மனம் திரும்புதல் உண்டு. எளிமையான ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. கெட்ட குமாரன் நம்ம சொல்லுவோம், ஆனால் ஒரு வகையில் அவன் தான் நல்ல குமாரன். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அதில் யார் கெட்ட குமாரனை மாறிடுறான் தெரியுமா? யார் உங்களே தெரியுமா? யார் சொல்லுங்கள்? கெட்ட குமாரன் யார் தான் மாறுது? உள்ளே இருக்கிறவர், அப்பா கூட இருக்கிறவர், ஆராதனையே பண்ணியிருக்கிறார் பாருங்க, அவரு தான். இவர் பாருங்க வெளில போகிறாரு, அதனால் அப்பா வந்து ஆளை விட்டு அனுப்பி, மகனே எங்கே இருக்கிற கொஞ்சம் வா, உனக்கு நான் பிஸ்கோத்து கொடுக்குறேன், அல்வா கொஞ்சம் கொடுக்குறேன் வா. அப்போல்லாம் கூப்பிடவே இல்லை. அவன் பண்ணிக்கு போகிற சாப்பாடை சாப்பிட்றான். அப்பா என்ன பண்ணல, தேடி போகல. ஒருவேளை இப்போ அப்பா வந்து என்ன பண்ணியிருப்பார், ஃபோன்லாம் வச்சு கூகுள் அந்த இதெல்லாம் மேப்லாம் வச்சு பையன் எங்கே இருக்கிறான், அவருடைய மொபைல் ஃபோன் எங்கே கிளிக் பண்ணுது, எங்கே சவுண்டு வருது, பிபி சவுண்டு எங்கே வருது, போய் ஆள் அனுப்பி என்ன பண்ணியிருப்பார். ஏன்னா பணக்கார அப்பா என்ன பண்ணியிருப்பார், கூப்பிட்டுருப்பார். ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா கூப்பிடவில்லை, இதான் அன்பு, ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அவன் திருந்தி பாவம் உணர்ந்து, நான் பண்ணிக்க போகிற சாப்பாடை சாப்பிட்றேன், எங்கள் வீட்டுக்கு வேலைக்காரனே நல்லா சாப்பிட்றானே என்று திரும்பி வரும்போது முதல் ஆளாக ஓரது தான் அப்பா. ஒரு ஆமை சொல்லுங்க. அன்பில், உண்மையான அன்பில் கண்டிப்பு உண்டு, உண்மையான அன்பு எச்சரிக்கும், மழுப்பாது. நீ பண்ணிக்கப்பா. இன்னைக்கு அநேகர் இந்த அன்பை புரிவதில்லை. இந்த அன்பு தான் உண்மையான அன்பு, பொறுத்திருக்கும், காத்திருக்கும். நம்முடைய பிள்ளைகளை நாம் உண்மையாக நேசித்தா தப்பு பண்ணிட்டு விட மாட்டோம். சபைக்குள் ஒரு விசுவாசி இடறுகிறார் சொன்னால் தப்பு பண்ணிட்டு விடக்கூடாது, அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். ஆனால் மனம் திரும்பும்போது முதல் ஆளை நம்ம தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமே சொல்லணும்? எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? ஏற்றுக்குவீங்களா? ஆமேனு காணுமே. ஹல்லேலூயா. இந்த அன்பு தான் இங்கே பேசுகிறார். தன் சகோதரில் அன்பு கூறாதவர். எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டம் சபைக்குள்ளே வரலாம், ஆனால் அன்பு கூற வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? இப்போ கைப்பிடி சொல்லுங்க பாலாம், உங்களை தேவனுடைய அன்பினால் நான் நேசிக்கிறேன். ஆனால் தப்பு பண்ணிங்கன்னா கேப்பன் பிரதர்ஸ் ஒரு வார்த்தை சொல்லி வைங்க, சரிங்களா? அன்பினால் கேளுங்கள், அன்பினால் கேட்கணும். ஆனால் அதே சமயத்தில் அன்பு தீங்கு நினையாது. சொல்லுங்க பால, அன்பு அப்படின்னா பிறனுக்கு கெடுதல் நினைக்காது. சொந்த கூட பிறந்த உறவாக கூட இருக்கட்டும், அல்லது பக்கத்து வீட்டில் ரட்சிக்கப்படாதவங்க கூட இருக்கட்டும், தீங்கு நினையாதுன்னா தீங்கு செய்யறதுக்கு நம்ம யோசிக்கக்கூடாது, அவ்வளோதான். ஓகே, இப்போ அந்த அன்பை உடையவன் தான் தேவனால் பிறந்தவன். இப்போ பொல்லாங்கன் எப்படி இருப்பான் அதை நான் வேகமாக சொல்லிட்டு போகிறேன். பொல்லாங்கனால் பிறந்தவன் இந்த வேகமாக சொல்லிட்டு போகிறேன். 1 யோவான் 3:12 எல்லாம் சொல்லுங்க போகலாம் வேகமாக. 12ஆம் வசனம், அவன் எது நிமித்தம் தன் கிரியைகள் பொல்லாதவைகளும். பாருங்க, இந்த முதல் பகுதி மட்டும் கொஞ்சம் வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. பொல்லாங்கனால், எல்லாரும் சேர்ந்து பொல்லாங்கனால். ஓகே, அப்போ காயின் பொல்லாங்கன பிசாசன உண்டானவனா? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் சொல்லுது. அப்படி வேகமாக பாருங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம். அப்போ பிசாசுகிட்ட இருந்து அவன் நேரடியாக பிறந்து வந்தவனா? 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் யாரோ ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். ஆதாம் தன் மனைவியாகி ஏவாளை அறிந்தான், காயினை பெற்று. ஓகே, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க போலாம். கர்த்தரால். ஓகே, காயினுக்கு என்ன தெரியுமா பேர் வைக்கிறாங்க? கர்த்தரால். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க போலாம். கர்த்தரால் ஒரு மனுஷனை என்ன பண்ணேன், யாரால் பெற்றேன்? ஆனால் ஒன்று அவன் சொல்லுகிறது, பொல்லாங்கனால் உண்டாயிருந்த சகோதரனை கொலை செய்த காயினை பொறுக்கணும். பொல்லாங்கனால் பிசாசினால் உண்டாயிருந்தவன் இங்க அம்மா பேர் வைக்கிறாங்க, கர்த்தரால் பெற்றேன் என்று சொல்லுகிறார்கள். With the help of the Lord I have brought forth a man. ஆண்டவருடைய உதவியினால் ஒரு மனுஷனை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தம்பா. ஆண்டவர், இன்னும் ஆண்டு கூட சொல்ல கர்த்தர் என்று சொல்லுகிறார். கரங்களை வைத்திராம சொல்ல முடியுமா? கர்த்தரால் பெற்றேன் என்று பேர் வைக்கிறான் காயின். ஆனால் வசனம் சொல்லுகிறது பொல்லாங்கனால் உண்டாயிருந்தவன். இப்போ நல்லா கவனிக்கணும். அம்மா நல்ல விருப்பத்தோடு ஒரு குழந்தையை பெற்றெடுத்து ஆண்டவர் கொடுத்த குழந்தை என்று பெயர் வைக்கிறார்கள். அப்போ இந்த நல்லா பிறந்த குழந்தை எப்படி பொல்லாங்குடைய பிள்ளையாய் மாறிற்று என்று சொல்லும் போது தான் இங்கே தான் பிரச்சனை இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு செயல்களையும், நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பேச்சுக்களையும், நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நினைவுகளையும் ஆண்டவர் ஒரு நாள் நியாயத்திற்க போகிறார். அதனால தான் நம்ம அடிக்கடி ஆண்டவரே பேச்சில் குறை இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க, என்னுடைய நடக்கையில் குறை இருந்தால் என்ன பண்ணணும், ஆண்டவரே என்னுடைய நினைவுக்குள்
தேவையில்லாத காரியத்தை கொண்டு வந்திருந்தால் உங்களுடைய ரத்தத்தினால் கழுவும் என்று ஒரு நல்ல விசுவாசி கேட்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஏதோ திருவிருந்தில் ஒரு நாள் கேட்கறதில்ல, ஒவ்வொரு நாளும் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். இது ஒரு ப்ராசஸ். ஓகே, இப்போ காயின் என்ன பண்ணான்னா, அவன் வாழ்க்கையில் பாருங்கள், பொல்லாப்பான விதைகள் விதைக்கப்படும் போது அவன் வாழ்க்கையில் அதெல்லாம் சீர்படுத்தாமல் விட்டு விட்டான். வேகமாக சொல்லுகிறேன், அவன் ஏன் பொல்லாங்குடைய பிள்ளையாக மாறிவிட்டான்? கர்த்தர் அவனோட பேசி தான் இருக்கிறார், கர்த்தர் இடைப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார், கர்த்தர் அவனோடு கூட என்ன சொல்ல போனால் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அவங்ககிட்ட வெளிப்படுகிறார். ஆனால் கர்த்தரை விட்டு அவன் சுய விருப்பத்துக்கு போகும்போது பொல்லாங்குடைய பிள்ளையாக மாறிவிடுகிறான். இப்போ வாசிக்கலாம் 4ஆம் அதிகாரம். ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? அந்த 4ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை சொல்லுங்க பார்க்கலாம். காயினையும், அப்பொழுது காயினுக்கு எரிச்சல் உண்டாகி, ஓகே, எரிச்சல் நம்முடைய வாழ்க்கையில் எரிச்சல் இது ஒரு கலை. எரிச்சலை சாதாரணமாக நினைக்கக்கூடாது. இது அப்படியே இருக்கட்டும். எபேசியர் 4:26 வாசிக்க முடியுமா? நீங்கள் கோபம் கொண்டாலும் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக எரிச்சல் வராதுன்னு சொல்ல முடியாது. ஒரு அல்ல சொல்ல முடியுமா? நான் எரிச்சலே பட்டதில்லை ஆண்டவரே பாஸ்டர் அப்படி யாரும் இருக்கிறீங்களா? வாங்க, எனக்காக ஜெபம் பண்ணிட்டு போக நீங்கள். அல்லேலூயா. எரிச்சலை தணிக்க வேண்டும். இப்போ வாசிங்க பாருங்க எல்லாரும் சேர்ந்து. எபேசியர் 4:26. நீங்கள் கோபம் கொண்டாலும் எரிச்சல் தணியணும். எரிச்சலை விட்டால் கலையாக மாறும். அல்லது கலைகளாக இருக்கிற பொல்லாங்குடைய புத்திரர் வாழ்க்கையில் எப்பொழுதும் எரிச்சலோடு தான் இருப்பார்கள். எப்போதுக்குள்ளே தனியணுமா அந்த எரிச்சல்லாம்? நல்லா சத்தமாக சொல்லுங்க பாலாம். அப்படின்னா காலில் எரிச்சல் பட்டாது வீட்டுக்காரர்கிட்டையோ பிள்ளைங்க கிட்டேயோ பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட விசுவாசம் விட்டுருங்க. வீட்டுக்குள்ளே எரிச்சல் வருமா? கணவன் மனைவி மேலே எரிச்சல் படுவார்களா? சொல்லுங்கள் பாருங்க. டியர் பிரதர்ஸ்லாம் சொல்லுங்கள். இல்லைங்க பாஸ்டர், எங்களை போல பொறுமையான யாரும் இல்லை. மனைவிக்கு சொல்ல முடியுமா? நான் எரிச்சலே படமாட்டேன், எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட அப்படியே சொக்க தங்கம் வரும், எதை வச்சாலும் நான் அமைதியாக போவேன், நான் ப்ரைஸ் நாட் தான் சொல்லுவேன். அல்லேலூயா. கொஞ்சம் சொல்லுங்களேன், நான் அமைதியாக இருக்கிறீங்க. ஓகே, பிள்ளைகளை பார்த்து எரிச்சல் பட்டதே கிடையாது. நம்மளாம் எதுக்கெல்லாம் எரிச்சல் படுறோம்? ரோட்டில் போங்க, டிராஃபிக் டைமில் போங்க, எரிச்சல் வந்தால் வரல, எனக்கு வரும். நம்ம ஊர் டிராஃபிக் பார்த்தா எனக்கு எரிச்சல் அடிக்கடி வரும். என்ன பண்ணுறது? நம்ம ஒழுங்காக போனாலும் நம்மளை என்ன பண்ண மாட்டோம், ஒழுங்காக போட மாட்டோம். எரிச்சல் பண்ணாலும் வந்தாலும் தனிய வேண்டும். எத்தனை பேர் விசுவாசி? நல்ல கருத்து சொல்லுங்க பார்க்கலாம். முடிஞ்ச அன்றைக்கே தனிச்சிடணும். மிஞ்சு போனால் 2 நாள் 3 நாள் தனிச்சிடணும். கணவன் மனைக்குள்ள விசேஷமாக நல்லா கவனிங்க பாலாம். எரிச்சலோடு கூட உட்காந்துங்கன்னு ஆராதனை பண்ணுறதுல அர்த்தமே கிடையாது. தனிச்சுக்கோங்க. இப்போ அடுத்த வசனம் சொல்லுகிறது, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பாலாம். 27. பிசாசுக்கு அப்போ பொல்லாங்கன் எப்படி வருகிறா? இட் இஸ் என்ட்ரன்ஸ். சின்ன காரியம்தான் இந்த கோபம்ன்றது, எரிச்சல் சின்ன காரியம்தான். ஆனால் இன்னைக்கு அநேகர் கலைகளாக மாறுவதற்கு இதுதான் வழியாக மாறுகிறது. 2வது அவன் வாழ்க்கையில் 8வது வசனத்தை வாசிங்க பாலாம். 4:8. காயின் சகோதரனாகிய, அப்போ உள்ள என்ன இருக்குது? உள்ள என்ன இருக்குது? எரிச்சல் இருக்குது. ஆனால் தம்பிக்கிட்ட என்ன பண்ணுறா? ஆபேல் வாடா, கொஞ்சம் நம்ம லேண்டு பக்கம் கொஞ்சம் வா. அல்லேலூயா. உண்மைதான் அது. எங்கே திரும்ப கொலை பண்ணுறான் பாருங்க பாருங்க அந்த வசனத்தில். வயல்வெளி யாருடைய ஒர்க்கு, யாருடைய ப்ரொஃபஷன்? காயினுடைய ப்ரொஃபஷன். அப்போ பாருங்கள், ஆடு மேய்க்கிற இடத்துல அவங்க கொலை பண்ணலாம், அவன் எடுத்து போய் கொலை பண்ணல, எங்கே கூட்டு போயிருக்கிறான் அவன். எடுத்து வா தம்பி பாரு, லேண்ட்லாம் இப்போ நல்லா வளைஞ்சிருக்கு பாரு. இவனுக்கு உள்ள எரிச்சல் பொறாமை இதெல்லாம் மறைச்சிட்டான். நல்ல பாசமாக பேசுகிறான். வஞ்சக பேச்சு, எரிச்சல், கோபம், பொறாமை, பழி எண்ணத்தை வைத்துக்கொண்டு பேசுகிறான். இதான் கலை. அருமையானவர்களே, வஞ்சகத்தோடு கூட சபைக்குள் வந்தால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கும், அவ்வளோதான். வஞ்சகத்தோடு பிரைஸ்லாம் சொல்ல வேண்டாம். கோபம் என்ன பண்ணுங்க, அன்பை பேசி சந்திச்சுக்கோங்க. வஞ்சகம் வேண்டாம். இது நடுவில் தான் ஆண்டவர் பேசுகிறார். இப்போ அப்படியே கொஞ்சம் முன்னாடி போங்க பார்க்கலாம். இந்த கோபம் இருக்கும்போது கோபத்தை ஆண்டவர் தணிக்க சொல்லுகிறார். 6வது வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாம் என்ன கவனிக்கணும்? ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? எல்லா காரங்களும் தெரியாமல் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் எல்லாம் அறிந்தவர். ஆனாலும் அவங்க எரிச்சலை தணிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குறார்.
இன்றைக்கி கலைகளாக அநேகர் ஏன் மாறுகிறாருன்னா வசனத்தை அல்லது ஆண்டவருக்குரிய வார்த்தைக்கு செவி கொடுக்கறது கிடையாது. ஆண்டு பேச ஏன்பா கொஞ்சம் கோவப்படுற, எரிச்சல் படுற, ஏன் உன் மகளாக மாறிச்சுன்னு கேட்குறார். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை கிடையாதா? ஆனால் நன்மை செய்யலாம் பாவம் உன் வீட்டில் வந்திருப்பான்றார். பாவம் இவன் கொலை செய்வதற்கு முன்பதாக ஆண்டவர் இந்த பாவத்தை எச்சரிக்கிறார். எத்தனை நான் சொல்றது புரிந்த ஒரு ஆமை சொல்ல முடியுமா? சபையில் நீங்கள் எவ்வளோ எரிச்சலோடு ஒரு திருவிருந்தாலும் அதில் பிரயோஜனம் கிடையாது. எரிச்சலோடு கூட போடுகிற காணிக்கையில் கர்த்தர் பிரியப்பட மாட்டார். நாங்கள் ப்ளஸ் பண்ணுவோம், அது எங்கள் வேலை. ஆண்டவர் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். காணி கொடுத்துட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு நம்ம நினைக்கக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன் கலையாக சிலர் சபைக்கு பிரயோஜனப்படாமல் இருக்கிறார்கள், அல்லது சில தேவ ஊழியர்களே கலைகளாக மாறி ஏன் சபைகளை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள்? அவங்களுக்கு இல்லாத டேலண்ட்லாம் கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். அவங்களை விட்டால் சூப்பரான பிரசங்கம் பண்ணுவாங்க, சூப்பராக ஆவியில் நிரம்ப வைப்பாங்க, சூப்பரான ப்ராஃபிட்டுகள் வரலாம் அவங்ககிட்ட வந்து கொண்டு இருக்கிற எனக்கு தெரியும். கலை, எரிச்சல், ஆண்டவர் பேசும்போது பதிலே கிடையாது. இப்போ பாருங்கள், அந்த 7ஆம் வசனத்தை கீழ்ப்பகுதியை சொல்லுங்க பார்க்கலாம். நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். ஆனால் வசனம் 8 எப்படி தான் ஆரம்பிக்கிறது? காயின் ஆண்டவர் பேசும்போது எதனா பதில் வந்துச்சான் வாயில்? பதில் வரவே இல்லை. நோ ரெஸ்பான்ஸ். எப்பா கோவப்படாதுப்பா, நீ நன்மை செய்தால் உனக்கு நல்லது நடக்குமேன்றாரு. பதிலே கிடையாது. ஆனால் யார்கிட்ட போய் பேசுகிறான்? தம்பிக்கிட்ட போய் பேசுகிறான். 8ஆம் வசனம் அப்படி தான் ஆரம்பிச்சு. காயின் தன் சகோதரோட ஆபேலோட சொல்லுங்க பாருங்க, என்ன பண்ணான்? கரங்களை வைத்து வராமல் சொல்ல முடியுமா? ஆண்டவர் பேசுன பதில் கொடுக்கல, இவன் தம்பிக்கிட்ட பேச. இதான் பாசமா? இதான் ரொம்ப அதான் சொல்ல அன்பு முத்தி போச்சா? ஒன்றுமே கிடையாது. வஞ்சகமான அன்பு, ஏமாட்டுகிற அன்பு, மனுஷிக அன்பு. இந்த அன்பு ஒரு நாள் பிறரை இடர பண்ணும். ஓகே, அடுத்தது வசனம் 9 சொல்லுகிறான். கொலையெல்லாம் பண்ணிட்ட பிறகு வசனம் எல்லாம் சொல்லாமல் வசனம் 9 வேகமாக, கர்த்தர் ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன் என் சகோதரனுக்கு 2 காரியம். ஒன்று பொய், ஆண்டவரிடத்திலே பொய், ஆண்டவருடைய ஊழியக்காரத்திலே பொய். அதாவது சும்மா பாச வரல தூங்கிட்டேன் முடிஞ்சு போச்சு, அதில் என்ன கிடக்குது? அதாவது இது பெரிய குற்றம். ஏற்கனவே கொலை பெரிய பாவம். அந்த பெரிய குற்றத்தை பொய்யாக மறைக்கிறான். சொல்லுறது நல்லா புரியும் நினைக்கிறேன். ஆண்டவர்கிட்ட மறைக்கிறான், ஆண்டவருக்கு தெரியாது அதெல்லாம். 2ஆவது சொல்லுகிறான், இது அதை விட பெரிய ஒரு கலை. அவனுடைய வார்த்தையில் ஒரு எதிர்க்கிற குணம் இருக்கிறது. நான் அறியேன் என் சகோதரனுக்கு முரட்டாட்டமான ஒரு ஆவி, எதிர்க்கிற ஒரு ஆவி, எதிர்த்து பேசுகிற ஒரு ஆவி. அருமையானவர்களே, அருமையான விசுவாசிகளே, ஊழியக்காரர்களாக நாங்கள் எதனா பேசினா தயவுசெய்து எதிர்த்து பேசாதீங்க. உங்கள் அன்புக்கு தான் நாங்கள் பேசுகிறேன். இது மாதிரி ஆமே சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் பேசலை. இருந்தாலும் ஒரு முன்னாடியே சொல்லி விடுறது, எப்பவுமே முன்னாடியே சொல்லுவது நல்லது. அப்படி தானே? அநேகர் சொல்லுகிற குறைகளை ஏற்றுக்கொண்டு விட்டு கொடுத்து தாழ்ந்து போனவர்கள் அநேகர் இங்கே இருக்கிறீங்க. ஒரு ஆமே சொல்ல முடியுமா? நான் அதை இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஒரு ஆமே சொல்ல முடியுமா? நல்லா கரங்களை வச்சு ஆமே சொல்லுங்களேன். நல்லதுல எல்லாம் கரங்களை தூக்கணும். ஒரு ஆமே சொல்லுங்கள். ஆனால் முன்கூட்டி சொல்லுகிறேன், வேணாம். ஊழியக்காரர்கள் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு முன்முதாரணமாக இருந்து நல்வழிப்படுத்துகிறவர்கள். ஆனாலும் குறைகள் இருந்தாலும் அதை நீங்கள் கடவுள் சன்னிதிட்டு சொல்லுங்கள். ஆனால் இவன் ஆண்டவரிடத்தில் எதிர்த்து பேசுகிறான். பொய் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவன் எதிர்த்து பேசி மனம் திரும்புதலுக்கு இடம் கொடுக்காதவன். அல்லது ஆமாண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் கோபத்தில் எனக்கு இருந்தது, கோபத்தில் என்ன பண்ண தெரியல, பண்ணிட்டான் சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு. ஆனால் அவன் எதிர்த்து பேசுகிறான். என் சகோதரனுக்கு நான் காவலாளியா? எவ்வளோ அந்த வார்த்தையில் எவ்வளோ தெரியுமா ஒரு ஆங்கர் அடங்கியிருக்கிறது. எவ்வளோ பெரிய ஒரு எப்படி சொல்லுது, ஒரு பயங்கரமான மோசமான ஹார்ட் அது. அருமையானவர்களே, இதான் கலை. புரிந்தவர் அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். எதிர்க்கிற கூட அருமையான பெண்களே நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ஆவியில் நரம்பினாலும் கணவனிடத்தில் எதிர்த்து பேசக்கூடாது. அதாவது சில கோபத்தில் வரும், அது கூட உடனே மன்னிப்பு கேட்ட பிரச்சனை கிடையாது. எதிர்த்து கொண்டே இருந்தால் அது கொஞ்சம் டேஞ்சர் தான். அருமையான சகோதரர்களே, உங்கள் வேலை ஸ்தலத்தில் எதிர்க்கிற குணத்தை விட்டுருங்க. சபைக்குள்ள அது வரவே கூடாது. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு சொல்லுங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு சத்தமாக சொல்ல முடியும். வனப்பட வசனம்பா. யாருக்கு கீழ்ப்படிக்கணும்? நீ ஏன் என்னை பெத்த? அல்லேலூயா. கேட்டுறாதீங்க. ஒரு அல்லையில் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லையில் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் தான் சொல்லணும். வராமல் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் என்னை பெத்த? ஏன் என்னை படிக்க வைக்கல? ஏன் என்னை டாக்டர் ஆகலை? ஏன் என்னை சிங்கப்பூர் அனுப்பலை? அல்லேலூயா. அன்பா கேளுங்க. மொரட்டாட்டம் இருக்கக்கூடாது.
ஓகே, கடைசியாக ஒரு காரியம். இதெல்லாம் நடந்த பிறகு ஆண்டவர் அவனுக்கு சாபத்து கொடுக்குறாரு. அப்போ 13ஆம் வசனம் சொல்லுகிறது. சொல்லுங்க பால வசனம் 13. அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி தண்டனை தான் சகிக்க முடியாது சொல்கிறான். பாருங்க, இவ்வளோ நேரம் பண்ணாதப்பா, இப்படி பண்ணாதப்பா, எங்கப்பா, ஒரு வார்த்தையும் கிடையாது. ஆனால் இப்போ தண்டனை கொடுத்துட்டார். நீ பயிரிடும் போது அது பலன் கொடுக்காது, உனக்கு சாபம் என்று சொல்லுகிறார். உன் வேலை உனக்கு விளங்காதுன்றாரு. ஆனால் ஆண்டவரே எனக்கு கிட்ட தண்டனை என்ன சகிக்க முடியாது. என்ன ஆண்டு இப்படிலாம் பண்ணிட்டீங்க? தண்டனையை மட்டும் எடுத்து பேசுகிறான். அல்ல, தண்டனை மட்டும் அவனால் தாங்க முடியல. ஆனால் இவன் செய்த கொலையை பற்றி ஒரு பேச்சும் கிடையாது. இவனுடைய கோபத்தை பற்றி ஒரு பேச்சும் கிடையாது. இவனுடைய பொய்யை பற்றி ஒரு பேச்சும் கிடையாது. இவனுடைய முரட்டாட்டத்தை பற்றி ஒரு பேச்சும் கிடையாது. இன்று என்னை இந்த தேசத்தை துரத்தி விடுகிறீர். பாருங்கள், இதெல்லாம் வாயில் வருது பாருங்கள், எவ்வளோ வார்த்தை வருது பாருங்கள். இதுக்கப்புறம் ஒரு சாபம் வந்தவொடனே எல்லாம் வந்துடுச்சு. ஆனால் மறுபடியும் ஆண்டவர் மனம் இறங்கி கர்த்தர் அவனை நோக்கி காயினை கொல்லுகிற எவன் மேலும் என்ன பண்ணுமா பாருங்கள், அவன் மேலே கை வைக்க ஒரு ஆமை சொல்ல முடியுமா? இதான் தகப்பனுடைய அன்பு. விசுவாசிக்கிற ஒரு ஆமை சொல்லுங்க பாருங்க. இவன் கலையாக மாறிட்டான், பொல்லாங்கனுடைய பிள்ளையாக மாறிட்டான், இருந்தால் விடுறாரு. அதான் எத்தனை பேர் என்ன சொல்லுது புரிகிறது. கடைசியாக இன்னொரு காரியம், வசனம் 16 சொல்லுங்க பால எல்லாம் சேர்ந்து. அப்பொழுதே கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். எங்கேருந்து புறப்பட்டுட்டானா? கர்த்தருடைய சந்நிதி. ஏப்பா வேணாம்பா, சர்ச்சு வேணாம்பா, பாஸ்டர் வேணாம்பா, சர்ச்சுக்கெலாம் போகாத, ஊழியெல்லாம் பண்ணாத, ஜபலாம் பண்ணாத, இந்த பைபிள் ஆண்டவர் உங்ககிட்ட கொடுத்துறேன், அந்த பக்கத்து வீட்டு விசுவாசத்தை கொடுத்தாரு, அந்த விசுவாசத்தை கொடுத்துறேன் சொல்கிறாதீங்க. கர்த்தருடைய பிரசனத்தை விடாதீங்க. எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? எத்தனை பேர் நான் சொல்லுது புரிகிறது? கரங்களை ஆமே சொல்ல முடியுமா? பத்து கைப்பிட்டு சொல்லுங்க பால. 1000 பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவரை விட்டுறாதீங்க. ஆண்டவர் விடவே கூடாது. ஆண்டர்னா சபையை விடக்கூடாது, ஜபத்தை விடக்கூடாது. சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, 1ஆம் சங்கீதம், எல்லாரும் தெரிஞ்ச வசனம். சொல்லுங்க பாலம். 1:5. துன்மார்க்கர் நியாய தீர்ப்பு இருக்குது. நியாய தீர்ப்பிலும் இவன் பாரு நிற்கலாம், அவனே போயிட்டான். ஆண்டர்லாம் போக சொல்ல. ஆண்டர் போக சொன்னாரா? தண்டனை தான் கொடுத்தார், போகலாம் சொல்லலை, அவனே போயிடறான். 23ஆம் சங்கீதம் கடைசி வசனம், 6வது வசனம் வாசிங்க. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் கர்த்தருடைய வீட்டிலே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது ஒரு கர்த்தருடைய வீடு. ஒரு நாள் கடவுளுடைய வீட்டுக்கு போகிறோம். விசுவாசிக்கிற நாம சொல்ல முடியுமா? அதனால் ஆண்டவருடைய பிரசனத்தை விட்டுறக்கூடாது, தனிப்பட்ட விதத்தில் விடக்கூடாது. முதல்ல அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் தேவ பிரசனத்தை எழுந்து போயிருந்ததுன்னா முதல்ல அதுதான் நீங்கள் அழுது ஜெபம் பண்ணணும். உங்கள் வீட்டில் தேவ பிரசனத்துக்கு விரோதமான காரியம் நடந்துச்சா முட்டி போடுங்க. கணவன் மனைவியை முட்டி போடுங்க. தேவைப்பட்டால் பிள்ளைகளும் அதில் இன்க்ளூட் பண்ணணுன்னா பிள்ளைகளோட சேர்த்துக்கோங்க. சில நேரத்தில் பிள்ளைகள் எந்த தவறும் செய்திருக்காது, பெற்றோருடைய தவறு மட்டும்தான் இருக்கும். இருந்தாலும் பிள்ளைகள் மேலேயும் அந்த தீய காரியங்கள் செல்ல வேண்டாம் என்று ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும். ஆகவே இந்த காலை நேரத்தில் அவன் கர்த்தருடைய பிரசனத்தை முகத்தை விட்டு போயிட்டான். இதுதான் பொல்லாங்கனுக்கு வழியாக மாறுகிறார். அருமையானவர்களே, இவன் பிறப்பு நல்ல பிறப்பு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? நல்ல கடவுளை தாம சொல்ல முடியுமா? ஆனால் வசனம் ஏன் பொல்லாங்கனால் பிறந்தவன் என்று சொன்னால், பொல்லாங்கனுக்குரிய காரியங்களில் அவன் ஒவ்வொன்றா விட்டு கொடுக்குறான். அவன் தன்னை முற்றிலுமாய் விட்டு கொடுத்து ஆண்டவரையே விட்டு விடுகிறான். அப்போது ஆண்டவரை விட்டு விட்டால் நமக்கு எல்லாம் தெரியும், எளிமையாக அது யாரோட கண்ட்ரோல்குள்ளே போயிடுவோம். பிசாசு வெளிச்சத்தின் பிள்ளைகள் நம்ம எல்லாரும். எத்தனை பேர் விசுவாசிகள்? ஆகவே இந்த காலை நேரத்தில் உங்கள் வீட்டில் உங்களுக்கு தெரிந்த சர்க்கிளில் தேவ பிள்ளைகள் மத்தியிலாக அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக வளருவதற்கு எப்படி உதவி செய்யலாம், அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகளாகவே நிலைத்திருப்பதற்கு நான் என்ன செய்ய முடியும், அதே சமயத்தில் அவர்கள் கடவுளுடைய பிரசனத்தை விட்டு தூரம் போகும்போது நான் எப்படி அவர்களை என் ஜபத்தினால் என் முன்மாதிரியான வாழ்க்கையினால் சீர்படுத்தலாம். இதுதான் நம்முடைய கடமை. இப்படி செய்யும்போது நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார். ஓகே, கடைசியாக அது வசனம் சொல்லுகிறது. அப்படி சொல்லும்போது மத்தேயு 13:30 அறுப்பு காலத்தில் அறுக்கிறவரை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ சேர்த்து வையுங்கள். அப்போ ஆண்டவர் அதற்கான நேரத்தில் நம்ம கண்டிப்பாக சேர்க்க போகிறார். நாம் படுகிற பாடுகள் உண்மை, நாம் வடிக்கிற கண்ணீர் உண்மை, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஏமாற்றங்கள் உண்மை. ஆனால் ஒரு நாள் நாம் கோதுமை மணியாக களஞ்சியத்தில் சேர்க்கப்பட போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஒரு ஆமை சொல்ல முடியுமா? எல்லாரும் ஒரு ஆமை சொல்ல முடியுமா? ஓகே, அது மாத்திரம் இல்லாமல் நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். மத்தேயு 24 கூட சொல்லுகிறது. அது அப்படியே கொஞ்சம் பாருங்கள். 24:31 வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும்
கூட்டி சேர்ப்பார். கர்த்தர் நம்மை ஒரு நாள் கூட்டி சேர்க்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமை சொல்ல முடியுமா? எந்த ஊர், எந்த சபைக்குள்ளே இருந்தோம், எந்த டொக்குள்ளே இருந்தோம், அல்லது எந்த வசதி இல்லாத ஒரு வீட்டில் இருந்தாலோ, நான் கோதுமை மணியாக வாழ்ந்திருந்தால் நிச்சயம் என்னை சேர்க்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? இதுக்கு பெரிய படிப்போ, பதவியோ, பட்டங்களோ, அறிவோ கூட தரவில்லை, திறமையெல்லாம் கூட ஆண்டு எதிர்பார்க்கவில்லை. நம்ம இருதயம் நல்ல நிலத்தில் விழுகிற விதைகளை ஏற்றுக்கொண்டு பொல்லாத காரியங்களை அகற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அகற்றிட்டேன்னு சொல்ல முடியாது, அகற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். பிறருடைய வாழ்க்கையிலும் அந்த நல்ல விதைகள் விதைக்கப்படுவதற்கு நாம் ஒரு தூண்டுகோலாக இருந்து கொண்டே இருந்தால் நிச்சயம் ஒரு நாள் கர்த்தர் நம்மை கூட்டி சேர்க்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த கூட்டி சேர்க்கிற கர்த்தர் மகிமையிலே நம்ம எடுத்துக்கொண்டு அவருடைய வீட்டிலே நல்ல வீடு, நிரந்தரமான வீடு, நிச்சயமான வீட்டில் நமக்கு ஒரு கூடாரத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆகவே பாரம் சுமந்து தவிக்கிறோம் என்று இதைத்தான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஏன் இப்போ பாரம்? இந்த நல்ல விதைகளை நாம் வளர பண்ணுவதற்கு நிறைய பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, தடைகள் உண்டு, எதிர்ப்புகள் வரும். உலக மனிதர்கள் நம்ம விரும்ப மாட்டார்கள். ஆண்டவரை விசுவாசிக்காத, ரட்சிக்கப்படாத மனிதர்கள் நம்ம எதிர்ப்பார்கள். இவைகள் மத்தியில் நான் கலையாக மாறாமல் பலன் கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுத்தால் நிச்சயம் நாம் பலன் கொடுக்கிற ஒரு பிள்ளைகளை காணப்படும்.